இன்று நாம் உலகின் மிக சக்தி வாய்ந்த மருத்துவப் பொடியாகிய மகத்துவமிக்க மஞ்சளின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். வாங்க பார்க்கலாம். மஞ்சளில் புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் இ, நியாசின், வைட்டமின் சி, பொட்டாசியம், தாமிரம், காப்பர், இரும்பு, கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம், ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துகளும் தாதுக்களும் நிறைந்துள்ளன. அதுமட்டுமின்றி அதிக ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளதால் அது பல்வேறு வகைகளில் உடலுக்கு நன்மையளிக்கிறது. மஞ்சள் பொடியை சிறிதளவு தூவிவிட்டால் விரைவில் குணமடையும். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து தினமும் ஒருமுறை அருந்தினால் ஜலதோஷம், இருமல் போன்ற பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. மஞ்சள் புற்றுநோயை எதிர்க்கும் குணம் கொண்டுள்ளது. மஞ்சளில் உள்ள சக்திமிக்க பல்வேறு உட்பொருள்கள் கதிர்வீச்சுகளால் ஏற்படும் கட்டிகள் உண்டாகாமல் பாதுகாக்கின்றன. செல் இரத்த புற்றுநோய், மார்பகப் புற்றுநோய் செல்கள் மற்றும் குடல் புற்றுநோய் செல்கள் போன்ற கட்டி செல்கள் பெருகுவதையும் மஞ்சள் தடுக்கிறது. வெகு காலமாகவே இந்தியப் பெண்கள் தங்கள் முகத்தையும் உடலையும் அழகுபடுத்திக் கொள்ள மஞ்சளை பயன்படுத்தி வருகின்றனர். முகத்தில் மாசு, மறு நீக்கி பொலிவு கொடுப்பதில் மஞ்சளுக்கு நிகர் வேறில்லை. இது முகத்தில் ரோமங்கள் வளர்வதை தடுப்பதோடு இயற்கை ப்ளீஸாக செயல்பட்டு கடினமான கையை மென்மையாக்குகிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தும் குணமும் மஞ்சளுக்கு உண்டு. உடலுக்கு நிறத்தை கூட்டும் தன்மை கொண்டது. மஞ்சளை தீயில் சுட்டு அதன் புகையை சுவாசித்தால் மூக்கடைப்பு விலகி சளி நீங்கும். மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மருதோன்றி இலை 10 கிராம், கற்பூரம் சிறிதளவு ஆகியவற்றை ஒன்றாக அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து கட்டிவர காலாணி குணமாகும். மகத்துவமிக்க மஞ்சளின் மருத்துவ குணங்கள். மஞ்சளையும் வேப்ப இலைகளையும் அரைத்து அம்மை நோய் வந்தவர்களுக்கு தேய்த்து தலைக்கு நீராட்டப் பயன்படுத்துவார்கள். அம்மை நோய் வந்தவர்களைச் சுற்றி மஞ்சள் நீரை தெளிப்பதால் நோய் பரவாமல் தடுக்கலாம். இந்தியா சுமார் 78% பங்களிப்பை கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த அற்புத மசாலா மேற்கு நாடுகள் முழுவதும் பிரபலமாக இருக்கிறது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீன மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பிரபலமான மூலிகை சிகிச்சையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, கல்லீரலை பாதுகாக்க என பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை மஞ்சள் கொண்டுள்ளது. எனவே உங்களது டயட்டில் தினசரி ஒரு டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. மஞ்சளில் காணப்படும் முக்கிய வேதிப்பொருளில் குர்குமின் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. இது இதயத்திற்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் இதில் இருக்கும் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட் பண்புகள். மஞ்சளில் நிறைந்திருக்கும் குர்குமினானது இரத்தத்தை மெலிக்கவும், கொழுப்பை குறைக்கவும் மற்றும் தமனிகள் குறுகுவதை தடுக்கவும் உதவும் என நம்பகமான ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் குர்குமின் பல இதய பிரச்சனைகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. கேன்சரை தடுக்கிறது. மஞ்சள் இருக்கும் குர்குமினின் ஆன்டி கேன்சர் விளைவானது பல்வேறு முக்கிய மருத்துவ பரிசோதனைகளில் நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குணங்களில் ஒன்றாக உள்ளது. குர்குமினானது ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்பதால் செல்களின் சேதம் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது. அதேபோல பல மருத்துவ ஆய்வுகளின்படி குர்குமினானது கட்டிகளுக்கு எதிராக செயல்படும் விளைவுகளை கொண்டுள்ளது. இது கட்டிகள் உருவாவது மற்றும் ஆபத்தான செல்கள் உடலில் பரவுவதையும் தடுக்கிறது. ஒட்டுமொத்த ஆரோக்கியம். மஞ்சளானது நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒரு சக்திவாய்ந்த மூலிகையாக இருக்கிறது. ஏனெனில் குர்குமின் பல்வேறு வழிகளில் அழற்சி பாதைகளை மாற்றியமைக்கிறது. குர்குமினானது ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்களின் செயல்பாட்டை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது மற்றும் அழற்சிக்கு சார் ஒரு மரபணுக்களை திறம்பட முடக்குவதாக ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது. சுருக்கமாக சொன்னால் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் உடலில் ஏற்படும் அழற்சியை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் மிகவும் பயனுள்ள பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சைகளில் ஒன்றாக மஞ்சள், இஞ்சி மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் தேநீர் உள்ளது. குர்குமினின் ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த திறனை கொண்டுள்ளன. பொதுவாக மஞ்சளில் காணப்படும் குர்குமினானது நம்முடைய இரத்த ஓட்டத்தில் நன்கு உறிஞ்சப்படுவதில்லை என்றாலும் மஞ்சளை கருப்பு மிளகுடன் சாப்பிடுவது இதனை மேம்படுத்துகிறது. ஏனென்றால் மிளகில் பைபரின் இரத்தம் குர்குமினை உறிஞ்ச உதவுகிறது. கல்லீரல் கொழுப்பு. இதயம் முதல் சிறுநீரகம் வரை காக்கும் மஞ்சள் பவுடர்
ஆயுள் கூட்டும் மஞ்சள் மகிமை கொழுப்பு. இந்த குர்குமினில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட் பண்புகள் நிறைந்துள்ளன. எனவே இரத்தத்தை மெலிக்கவும் கொழுப்பை குறைக்கவும் தமனிகள் குறுகுவதைத் தடுக்கவும் இந்த குர்குமின்தான் மூலக்காரணமாக உதவுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன. எனவே தொடர்ந்து மஞ்சளை உணவில் சேர்த்து கொள்பவர்களுக்கு இதய பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறதாம். எந்தவிதமான புற்றுநோய்களையும் நம்மை நெருங்கவிடாமல் செய்துவிடும் இந்த மஞ்சள். புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிராக செயல்படுவது இந்த குர்குமின். புற்றுநோய் சிகிச்சையில் கதிர்வீச்சு, கீமோதெரபியுடன் இணைந்து பயன்படுத்துவது பற்றி ஆய்வாளர்கள் இன்னமும் இது குறித்து ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். புற்றுநோய் மட்டுமல்லாமல் இந்த மஞ்சளை பற்றி 7000 விஞ்ஞான ஆய்வுகள் இருக்கின்றனவாம். இருதய நோய், புற்றுநோய், இருதய நோய் தாக்குதல், மனச்சோர்வு, மறதி, மனநிலை சீராய் இருத்தல், மன அழுத்தம், மூட்டுவலி, டைப் 2 நீரிழிவு போன்ற பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிறது இந்த மஞ்சள். மஞ்சளின் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் நம்முடைய உடல் எடையை குறைக்க பேருதவி செய்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பித்தத்தையும் உப்புசத்தையும் மஞ்சள் குறைக்கிறது. காயங்களையும் வலிகளையும் போக்கக்கூடியது மஞ்சள். குறிப்பாக கீல்வாதம் மற்றும் முடக்கு வாதம் சிகிச்சையின் ஒரு பகுதியாகவே இந்த மஞ்சள் பயன்படுத்தப்படுகிறது. கல்லீரலுக்கும் சிறுநீரகங்களுக்கும் பாதுகாப்பு கவசமாய் உள்ளது. உடலுள்ள நச்சுக்களை வெளியேறி கொழுப்பையும் குறைக்கின்றது. முதுமையை தள்ளி நிறுத்தும் சக்தி கொண்டது மஞ்சள். அதிலும் பச்சை மஞ்சளில் குர்குமின் நிறையவே உள்ளது. பித்த உற்பத்தியை தூண்டி ஜீரணத்துக்கும் உதவுகிறது. இத்தனை நன்மைகள் இருந்தாலும் மஞ்சளை அதிகம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. காரணம் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இரத்த மெலிப்பு மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மஞ்சளை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனீமியா பாதிப்பில் உள்ளவர்களுக்கு உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருக்கும். மஞ்சளை அதிகம் எடுத்துக்கொள்ளும்போது இரும்புச்சத்து பாதிப்பு வரலாம். இதன் காரணமாகவும் உடலில் சில பிரச்சனைகள் வரலாம். அதேபோல ஆபரேஷன் செய்து கொள்பவர்கள் சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்பிருந்தே மஞ்சளை குறைப்பது அல்லது தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் மஞ்சள் சிகிச்சையின் போது இரத்த உறைதலை தாமதப்படுத்தலாம். அதேபோல இரத்த உறைதல் அல்லது இரத்த சர்க்கரை அளவையும் பாதிக்கலாம் என்பதால் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்களும் டாக்டரின் ஆலோசனை பெறாமல் மஞ்சள் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது. நன்றி. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். பை.